நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்லையே, சிவாஜி நல்ல ஒரு பெரிய ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறான். ஏய் ஆபீஸ்ல அவ்வளவு பெருசு கிடையாது. உன் சைஸ் சின்னதா இருக்கனால உன் கண்ணுக்கு எல்லாமே பெருசா தெரியுது. நீங்க பாருபாலா, நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்க என்ன கலாய்ச்சிங்க, அதெல்லாம் ஓகே, ஏன்னா நம்ம அப்ப ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு உயர் அதிகாரி, இப்போ என்ன கலாய்ச்ச உன்னை அரெஸ்ட் பண்ணி நான் தூக்குல போட்டுருவேன். சர்ரா கோவப்படாரா. எக்ஸ்கியூஸ் மீ, யார் சார் வேணும்? சிவாஜி சாரை பார்க்கணும் சார். பேஷண்டோட உள்ள பேசிட்டு இருக்காரு சார். இங்க ஒரு உயர் அதிகாரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் என்னன்னா பேஷண்டோட பேசிட்டு இருக்கானா. வா அவனை போய் பார்க்கலாம். சார் சார் சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம போக கூடாது சார். சார் டேய் சிவாஜி. சார் யார் சார் நீங்க? நான் ஒரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர்ன்றீங்க? அறியல. பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கோம்ல, வெளில வெயிட் பண்ணுங்க சார். பாய். ஏய் முதல்ல நாங்க யாரு நல்லா உத்து பாடுறா. பாலா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. ஸ்டாப். இங்க பாரு, சிவாஜின்னு பேர் வச்சதுக்காக பழைய சிவாஜி பாட்டுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன்னு வை, உன்னைய கொண்டே புடுவேன். என்னடா கோட்டு டை புதுசா மீசையெல்லாம் பிரமாதமா இருக்கே. அப்பே சரி, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட டீல் பண்ணிட்டு வந்துறேன். உட்காருங்க உட்காருங்க. பேஷண்டா? அப்புறம் தலை எழுத்துறா. உட்காரு மாப்ள. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் சார். உங்களுக்கு கல்யாணமா? ஆமா சார். வெரி குட். இப்படி ஒரு பேஷண்ட்டை தான் நான் தேடிட்டு இருக்கேன். சரி சார், அந்த கல்யாணத்தை நான் வந்து தலைமை தாங்கணுமா? சார் இல்ல சார், நான் வயிற்றை குறைக்கணும் சார். அது மட்டும் இல்லாம நான் இளமை ஆகணும் சார். கவலையே படாதீங்க சார், நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்டை 2 மாசம் சாப்பிடுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். இந்த மருந்தோட விலை 1500 ரூபா சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. இதை வந்து நீங்க தொடர்ந்து 2 வாரம் சாப்பிட்டுட்டு வரணும். இதை சாப்பிட்றதுனால நீங்க காலைல டிஃபன் சாப்பிடவே கூடாது. பரவாயில்ல சார். மத்தியானத்துக்கு ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிடணும் சார். ஒண்ணா சார்? ஆமா சார். நைட்ல வேணா ஒரு 1/2 டம்ளர் கஞ்சி, அதுவும் உப்பு போடாம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா 2 வீக்ஸ்ல நல்ல ரிசல்ட் தெரியும் சார். கண்டிப்பா 4 to 5 kgs குறைஞ்சிடும் சார். சார் ஒரு 10 கிலோ உடனே குறைக்கணும் சார். அது மட்டும் இல்லாம நான் இளமை ஆகணும் சார். அது எப்படி சார் முடியும்? சார் டிவில மட்டும் குறைக்கலாம்னு சொல்றீங்க, இப்ப ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? ஓ, நீங்க 10 கிலோ வெயிட்டும் குறையணும், இளமையாவும் ஆகணும், அதுவும் உடனே. ஆமா சார். பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். ஹலோ, உள்ள வாமா. இந்த வந்துடுவாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா, சாருக்கு 10 கிலோ குறையணுமா? ஓகே சார். அதுவும் உடனே குறைக்கணுமா? ஓகே. அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, ஓகே சார். அத உடனே பண்ணிடு. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னடா நடக்குது? வாங்க வாங்க மாப்ள. உட்காருங்க. அப்புறம் என்னடா எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதை விடுறா. எப்படிடா உடனே அந்த ஆளுக்கு 10 கிலோ குறைப்பீங்க? அந்த ஆள் வேற 3 பேரன் பேத்திக்கு தாத்தா மாதிரி இருக்கான், அவன் என்னமோ உடனே இளமையானுங்கிறான். எப்படி அதெல்லாம் செய்வீங்க? டேய், அதெல்லாம் பிசினஸ் எதிக்ஸ்ரா, வெளில சொல்லக்கூடாது. நம்ம காலேஜ்ல படிச்சது இல்ல? அட்டா பாவி, அந்த அளவுக்கு ஆயிட்டியா நீ? அப்புறம் எப்பரா நீங்களாம் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அப்பு, ஆக்டர் ஆயிட்டியா? போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்க? டேய் கொன்னுருவேன், நான் உண்மையான போலீஸ்டா. டேய் நீ என்னடா பண்ணிக்கிருக்க? உன்னை 4 பேர் பாஸ்ன்னு வேற சொல்லிக்கிறாங்க. வந்து தொலை சீக்கிரம். என்ன ஊருடா இது? பால் வேணுங்கிறாங்க, தயிர் வேணுங்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட காசுன்னு போய் கேட்டா ஏதோ கடங்காரனை பாக்குற மாதிரி மூஞ்சியில காட்டுறாங்க. நாளைக்கு மட்டும் எவனாச்சும் பால் வேணும் தயிர் வேணும்னு கேட்கட்டேன். 50 பேருக்கு வாங்கி வச்சிருக்க பூச்சி மருந்தை ஊத்தி அவங்கள கொல்றா இல்லையான்னு பாரு. நீ முதல்ல வா வரசா. இப்படி வந்தா என்னைக்கு போறது? வா வா.
இங்க பாரு லட்சுமி, நாளையில இருந்து குடங்குடமா பாலா கறக்குற. நம்ம அப்பதான் டாடா பிர்லா வாங்க முடியும். என்ன நான் சொல்றது? இரு பக்கியோல போடுறேன். வரமான இல்ல. அப்பா என்ன வெயில்ரா சாமி. ஏதோ நான் கொஞ்சம் கருப்பா பிறந்ததுனால தப்பிச்சேன். இதே வெள்ளையா பிறந்திருந்தேன்னா கிழிஞ்சிருக்கு. அடியே பாப்பாத்தி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நல்லா ஒரு சொம்பு மோர அம்மாடி சிலிப்பி எடுத்துட்டு வாடி. இந்த வருஷம் எப்படியாச்சும் பேங்க்ல லோனை வாங்கி 2 மாட்டை வாங்கி ஒரு குட்டி பண்ண வச்சிரணும். ஏண்டி ஒரு மோர் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? சட்டு புட்டு கலக்கி எடுத்துட்டு வாடி. கடுப்பா கலப்பிக்கிட்டு. அடியே நான் கூப்பிடுறது உன் காதுல விழுகல. இந்த வாங்குங்க. ரொம்ப கத்திட்டோமோ? கேக்குது. என்ன இன்னைக்கு சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு? நேத்து வாங்குனது பத்தலையா? ஐயோ இல்லம்மா, நீ கொல்லப்புறத்துல இருப்பியே, உனக்கு கேட்காதேன்னு சத்தமா கூப்பிட்டேன். இல்லையே, மோர் வேணும்னு கேட்ட மாதிரி இருந்தது. சேச்சே, மோரா? அதுவும் எனக்கா? இல்லம்மா, நீ வேலை செஞ்சு களைச்சு போயிருப்பியேன்னு உனக்கு வேணுமான்னு கேட்டேன்டா. அதெல்லாம் இருக்கட்டும், பக்கத்து வீட்ல பார்வதி கிட்ட பால் பாக்கி வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வந்தியா? இல்ல, அவகிட்ட கேட்டேன். அவ நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கா. அதானே பார்த்தேன். நீ எல்லாம் எந்த வேலைக்கு தான் லாய்க்கு? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ரோட்ல போறவனை கல்யாணம் பண்ணிருக்கலாம். அப்படி எவனாச்சும் கல்யாணம் பண்ணிருந்தா தான் நான் தப்பிச்சிருந்திருப்பேன். உன்கிட்ட மாட்டி சீரழியணும்னு ஏன் தலையெழுத்து. நல்லா ராட்சசி மாதிரி இருக்கா. என்ன ராட்சசின்னு திட்டுறியா? ஆமா, அது எப்படி உனக்கு கேட்டுச்சு? நீ ரொம்ப புத்திசாலிடி. அப்படின்னா என்ன உண்மையிலே ராட்சசின்னு திட்டுனியா? ஐயோ, நானாத்தான் உளறிட்டனோ. என்ன பார்த்தா உனக்கு ராட்சசி மாதிரியா இருக்கு? அது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியலையா? அது தெரிஞ்சிருந்தா நான் ஏண்டி உன்னை கல்யாணம் பண்ணிருக்க போறேன்? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமா, நீ இப்படி என்ன தினந்தோறும் டார்ச்சர் பண்ணி இருக்கல, அதுக்கு கூடிய சீக்கிரம் அதாண்டி நடக்க போகுது. ஆமா, இவர் அமெரிக்க அதிபர், உங்க அப்பா அம்மா இவரை கட்டிக்கிறதுக்கு பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க. அடியே, அது உங்க அப்பா அம்மா இல்லடி, ஒபாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் கருவ மூஞ்சிக்கு நானே அதிகம், உனக்கு இன்னொரு பொண்ணு கேக்குதா? உன்ன ஐயா, ஏய் அடிக்காரி, புருஷனை தொடப்படாத அடிக்காரி. ஏய் கொண்டாடிங்கிட்டு தினமும் அடி வாங்குறது. ஏய் அடிக்காரி, ஐயோ அடிக்கிறாளே. அடியே. யோ, என்ன திருப்பி அடிக்க போறியா? ஐயோ இல்லம்மா, நான் உன் கையை தரடி புடிச்சேன். ஐயோ கத்தாதடி. பக்கத்து வீட்ல மானம் போயிருமுடி. வேணாம்டி. ஐயோ ஏன்டா இப்படி என்ன சாகடிக்கிறீங்க? ஏய் நீ எங்க வந்தா? ஏடா குச்சியோட அடிக்கிறா? அடிச்சு மண்டைக்கிட்டே உடைச்சு போடுவேன். அடியே, இத்தனை நாளா நீ அடிச்சது இல்லாம இன்னைக்கு உன் பிள்ளைய விட்டு வேற அடிக்க விடுறியா? முழிக்கிற முழிய பாரு. வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்து காண்டாமிருகன்னு பேர் வச்சாங்களாம். அத விடுதல. என்னடா நடந்துச்சு ஸ்கூல்ல? ரேங்க் ஷீட் கொடுத்தாங்கம்மா. ஏய் 5th ரேங்கா? வெரி குட். இப்படிதான் நல்லா படிக்கணும். டேய், இப்ப எதுக்குடி அவனுக்கு வெரி குட்னு கைய கொடுத்த? அப்படி அவர் என்ன பெரிய மார்க் எடுத்துட்டாரு? 5வது ரேங்க் தானே. நான்லாம் படிக்கும் போது நான் தாண்டி பள்ளிக்கூடத்திலே ஃபர்ஸ்ட் மார்க் தெரியுமா? அதுவும் காலேஜ்ல எல்லாம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் நான் பாத்துக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க சக்தி, காத்தாடி, பாலா இவங்க எல்லாருக்கும் நான் தான் சொல்லி கொடுத்தேன். நாளா இல்லேன்னு வச்சுக்க, அவங்க எல்லாம் அன்னைக்கே பெயிலா போயிருப்பாங்கடி. ஏய், எங்க அப்பாலாம் காலேஜுக்கு வந்தா இருக்கிற அம்புட்டு வாத்தியார் என்ன பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்கடி. அந்த அளவுக்கு நான்லாம் நல்லா படிச்ச வேண்டி. அந்த மாதிரி படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுறானா 5வது ரேங்க் எடுத்துட்டு வந்திருக்கான். இங்க வர்றா, அடுத்த வாட்டி எல்லாம் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காம வீட்டுக்கு வந்த அன்னைக்கு இருக்கடா உனக்கு. எங்கயாவது குழந்தைகிட்ட பாசமா பேசுறியா? எப்ப பார்த்தாலும் திட்டுக்கிட்டு. அந்தால விடுடா, வா நம்ம போய் சாப்பிடலாம். ஏண்டி எனக்கும் கொஞ்சம் சாப்பிட ஏதாச்சும் போட்டு கொண்டு வாடி. நீயே போட்டு சாப்பிடு. எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. விர்ரா பாண்டி, நாளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ற. அப்புறப்பா சிவாஜி, இன்ஜினியரிங் படிச்சு நீ எப்படி டாக்டர் ஆன? அது ஒண்ணு இல்லடா, நானும் உடம்ப குறைக்கலாம் 4-5 டாக்டர் போய் பார்த்தேன். அவங்களும் ஏதோ கொடுத்தாங்க.
ஒண்ணுமே வேலைக்கு ஆகல மாதிரி தெரியலடா. அப்புறம் அவங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாம் வச்சு நானே மாத்திரையை தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பரா போயிட்டு இருக்கு. ஏடா நீ கொடுத்த மருந்து சாப்பிட்டு உடம்பு குறையலன்னு திரும்பி வந்து சண்டை ஓட்டா என்னடா பண்ணுவ? நானும் 3 வருஷமா மாத்திரை தயாரிச்சு கொடுத்துட்டு தான்டா இருக்கேன். சாப்பிட்டு வந்து எவனும் சண்டை போட்டதே இல்ல. நம்ம மாத்திரையை சாப்பிட்டா எவன் திருப்பி வர்றது? எப்பா சிவாஜி, சட்டப்படி நான் உன்னை அரெஸ்ட் பண்ணணும். ஆனா இந்த பாலா போன நட்பு என்னை என் கடமையை செய்ய விடாம தடுக்குதுப்பா. தப்பிச்சிட்டோம். இவன் ஒருத்தன் எப்பா பாரு சட்டப்படி பேண்ட் படின்னுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடா நீ. ஏண்டா சிவாஜி, லட்டு எப்படி இருக்கு? அவளுக்கு என்னடா, அவ மைசூர் மகாராணி மாதிரி சூப்பரா இருக்கா. இங்க பாரு, பெரிய ஜமீன் குடும்பம் மாதிரிலாம் பேசிக்க கூடாது. எப்படி இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி பழகுங்கடா. அதை விட்டுவிட்டு மைசூர் மகாராணிமா இருக்கா மங்காணிமா இருக்கான்னு சொல்லிக்கிருக்க. பாலாவுக்கு எப்பயுமே ஒரே காமெடி தான். நான் சீரியஸா பேசிக்கிறேன்டா. பாலா பாலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு லட்டுக்கும் ஒரு சிங்க குட்டி பிறந்திருக்கான். சிங்க குட்டியா? நியாயமா பார்த்தா உங்க 2 பேருக்கும் பன்னி குட்டி தான்டா பிறந்திருக்கானே. ஓ, இவர் கோவர பட்டுக்கிறாரா? ஏடா போட்டா பிடிக்கிற சுழியில போய் கோட்டை திருடிட்டு வந்து போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள பாசுன்னு சொல்லி ஏமாத்திரியா நீ? ஏண்டா டேய், பப்ளிக் பிளேஸ்ரா, பாத்து. எப்பா சிவாஜி, நீ காலேஜ் படிக்கும் போது ரொம்ப தத்தியா இருக்கே, நீ எப்படி பொழைக்க போற? உனக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையப்பா, நீயும் நல்லா குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கே, அத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கேட்டா சந்தோஷத்துல வந்த மாதிரி தெரியலையே, வைத்தறிச்சல்ல வந்த மாதிரில இருக்கு. பாத்திரம் பாத்திரம். சரி விடு விடு. ஏன் அப்படி? ஆமா பாலா, நீ என்னடா பண்ற? சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணும் பண்ணலப்பா. இல்ல, என்ன பிசினஸ் பண்றேன்னு கேட்டேன். சரி சொல்ல வேணாம் தான் பார்த்தேன். கழுதை நீ ஆசைப்பட்டு கேட்கறதுனால சொல்றேன். நம்ம தஞ்சாவூர் இருக்குல்ல, அது கலெக்டர் ஆயிட்டா. கலெக்டர் ஆனது வந்து ஒரே போன் கால்ஸ் மீட்டிங் ஃபைல்ஸ்னு எக்கச்சக்க பிச்சு வெளியே தலை காட்ட முடியலன்னா பாத்தீங்க. இந்த பைய போன வாரம் நம்ம பந்தோபஸ்துக்கு வந்துட்டான். இவன் உன்னையெல்லாம் பாத்துட்டு போலான்னு கூப்பிட்டான். சரித்தாங்கழுவி அப்படியே உன்னையெல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேனே. டேய், நீ தான் ஊரூரா போய் சாரு அயன் பாக்ஸ் வித்துட்டு இருக்க, நம்ம காத்தாடி சொன்னா. ஓ, அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தான் கேக்குறியா? பொய்யால என்ன நக்கல் பண்றியா? உழைச்சு சம்பாதிக்கிறோம்டா. அதை வச்சிரு, அதை வச்சிரு. டேய் லட்டுடா. ஏ லட்டு. டேய், அது ஏன் பொண்டாட்டி? வந்து உட்காரு. டேய் டேய் டேய், போலீஸாடா நீ? போலீஸா? குழந்தைய நீ எதுக்கு போனேன்னு எனக்கு தெரியும்டா. அப்புறம் லட்டு என்ன நம்ம பையனா? டேய், என் பையன். சர்ரா, ஏன்டா? டே பிரபு, பிரபு, டே பிரபு. இவர் பேரு சிவாஜி, பையன் பேரு பிரபுவா? அப்பு, டேய் எப்படா இருக்கீங்க? பாலா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? லட்டு இவ்வளவு நேரம் அதான் பேசிக்கிந்தான். மறுபடியும் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணிக்க முடியாது. வேற ஏதாவது இருந்தா கேளு. டேய், 1 மணி ஆச்சு, வாங்கடா போய் சாப்பிடலாம். இவனும் திருந்தவே இல்லையப்பா. சரி சாப்பிடலாம். அப்புறம் இந்த பாண்டி என்னப்பா பண்றான்? டேய், அவன் கிராமத்திலே செட்டில் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். ஓ, யாரா கல்யாணம் பண்ணிருக்கான்? அது அவன் மாமன் பொண்ணுதான்டா. என்ன சவுண்டு? இங்க இருந்துதான் பச்சா. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவன் ஊர்ல போய் நிம்மதியா இருக்கான். அவன் நம்பர் இருந்தா போட்டுக்குறா, பேசுவோம். டேய், முதல்ல சாப்பிடுவோம்டா, அப்புறம் பேசலாம். அப்படிங்கிறியா? என்ன மாமா, இந்த இந்தம்மா. வயசான காலத்துல எப்படி கஷ்டப்படுறீங்க? இதுல என்னம்மா இருக்கு? நம்ம வீட்டுக்கு தானே செய்யறேன். வேணும்னா வீட்ல ஒண்ணு தண்டமா இருக்கே, இது அனுப்புறது தானே? இத வேலைக்கு அனுப்புறதுக்கு நம்மளே செஞ்சிடலாம். சரி மாமா, சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, என்னம்மா செஞ்சு வச்சிருக்க? உங்களுக்கு பிடிக்குமேனு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாட்டு குழம்பும் ஆட்டு ஈரலும் வறுத்து வச்சிருக்கேன். ஏண்டி கட்டின புருஷன் இங்க குத்துக்கலாட்டம் உட்காந்துக்கிருக்கே, எனக்கு நேத்து வச்ச பழைய சோத்தை போட்டுப்புட்டு இந்த வெள்ளை நேரத்தல அப்பனுக்கு கருவாட்டு குழம்பும் ஆட்டு ஈரலும் பொரிச்சு வச்சிருக்கீங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இன்னொரு தடவை மாமாவை மாதிரி இதெல்லாம் பேசுனீங்க, இப்ப சாப்பிடுறதுதான் கிடைக்காது. அப்புறம் தெருவுல பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். விடுமா, அவன் தான் அரை மென்டல்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு? நீ போமா. என்னடா செல்லம், என்னடா ஸ்கூலுக்கு போனியா? டீச்சர் என்ன சொன்னாங்க? ரேங்க் கார்டு கொடுத்தாங்க. என்ன ரேங்க்? 5வது ரேங்க்.
வெரி குட் வெரி குட். நானும் உங்க அப்பா மாதிரி படிக்க மாட்டியோன்னு பயந்தேன்டா. ஆனா என் பேரன் பொழைச்சுக்குவான். சரி, ரேங்க் கார்டு உங்க அப்பா கிட்ட காட்டினியா? காட்டின. ஆனா அப்பா திட்டினாரு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அவன் படிச்சிருந்தா ரேங்க பத்தி தெரியும். இவன் தான் ஸ்கூல் டீச்சர் சேர்ல ஆணி அடிக்கிறதுக்கும் படிக்கிற பசங்களை படிக்க விடாம பண்றதுக்கும் இதே பொழப்பால தெரிஞ்சுட்டு இருந்திருக்கான். அதுவும் இவன் பேரெல்லாம் படிச்ச இடத்துல சொன்னா அங்க இருக்கிற வாத்தியாருங்க பசங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. ஏன்னா சார் அந்த அளவுக்கு பிரபலம். நைனா, எனக்கு முன்னே தெரியும் இவெல்லாம் மாடு மேய்க்கதான் லாயக்குன்னு. டேய் தகப்பா, நானும் எல்லாரையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன்னா வாத்தியாருங்க மாடு மேய்க்கத்தான் லாய்க்கின்றாங்க. வீட்டுல வேலை செய்யறனாலும் மாடு மேய்க்கத்தான் லாய்க்கின்றீங்க. என்னதான் நினைச்சுக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு மாடு மேய்க்கிறதுனா அம்புட்டு ஈஸியா போயிருச்சா? நீங்க குடிக்கிற ஒவ்வொரு காப்பி டம்ளருக்கு பின்னாடி ஒரு மாடு மேய்க்கிறவன் டே நைட் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கறத நீங்க மறந்துடாதீங்க டாடி. இப்ப இவ்வளவு வக்கனையா பேசு. இந்த அறிவு படிக்கும் போதே இருந்திருக்கணும். ஆமா ஆமா, படிச்சிருந்தா மட்டும் என்னத்துக்கு? படிச்சவங்களே என் கூட சேர்ந்தா மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. எத்தனை பெரிய மனிதனுக்கு இது வேற எத்தனை சிறிய மனம் இருக்கு. ஹலோ, யாரு? பாண்டி தானே பேசுறது? டேய் பண்ணாட, பாண்டிக்கு போன் பண்ணா பாண்டி பேசாம பக்கத்து வீட்டு ஆண்டியாடா பேசு. நீ யாரா முதல்ல? ஏண்டா என் குரலை கேட்டுமாடா உன்னால கண்டுபிடிக்க முடியல? ஆமா, இவர் பெரிய யேசுதாஸ். குரலை வச்சே கண்டுபிடிக்கிறதுக்கு. டேய் பேர சொல்றா. இன்னுமாடா என்ன கண்டுபிடிக்க முடியல? திஸ் இஸ் பாலா, திஸ் இஸ் அப்பு, திஸ் இஸ் லட்டு and this is சிவாஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். This is பாண்டி. Home sweet home. டேய் சிவாஜி, நீ எப்படிடா இருக்க? லட்டுமா குழந்தைகளா எப்படிடா இருக்கு? எனக்கு என்னடா, நான் ராஜா மாதிரி இருக்கேன். ஆமா ஆமா, ஆத்தா கூட சொன்னுச்சு நீ ஏதோ பெரிய மருந்து கம்பெனி ஆரம்பிச்சு காரு பங்களான்னு வாங்கிட்டியாமே. ரொம்ப சந்தோஷம்டா. டேய் டேய், அப்படியே லட்டுமா கிட்ட கொஞ்சம் போன கூட, நான் பேசுறேன். ஏன் திரும்ப என் குடும்பத்துல குட்டி கலகம் பண்றதுக்கா? டேய் என்னடா, நீ இன்னும் பழசெல்லாம் மறக்கலையா? சரி சரிடா. பாப்பாத்தி, நம்ம அத்தை, மாமா எல்லாம் எப்படா இருக்காங்க? அவங்களுக்கு என்னடா, அவங்க எல்லாம் என் சம்பாத்தியத்துல நல்லா 3 வேளை மூக்க பிடிக்க தின்னுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட கறி குழம்புல உப்பு இல்லன்னு பாப்பாத்திக்கு எனக்கும் பலத்த சண்டை. அதுல விட்டேம்பாரு ஒரு அரை மூளையில உட்காந்து அழுதுக்கு இருக்காடா. டேய் டேய், நீதான் தினமும் பொண்டாட்டிக்கிட்டையும் புள்ளைகிட்டையும் தர்மடி வாங்குறியாமே. அது இல்லாம அடி வாங்குற பாதி நாள் ஹாஸ்பிட்டல்ல வேற இருக்கியா? நான் அடி வாங்குறது அந்த அண்டாவாயம் வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா, நீ கேள்விப்பட்டது அம்புட்டும் உண்மைதான்டா. எனக்கு நீ ஒரே ஒரு உதவி பண்றியா? என்னதுடா? டேய், இந்த விஷயத்தை எந்த காரணம் கொண்டு நம்ம பசங்கள்ட்ட சொல்லிடாதடா. கொண்டாடாங்க. பாண்டியாவது நோண்டியாவது. டேய் பாண்டி, இட்ஸ் டூ லேட்ரா. இனி உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ பேசுன எல்லாத்தையும் நான் லவுட் ஸ்பீக்கர்ல கேட்டேன். யாரு? நம்ம பாலாவா? டேய் டேய் டேய், இவ்வளவு நேரம் நல்லா தான்டா பேசிக்கிட்ட நீ. இப்ப திடீர்னு பாசமல சிவாஜி மாதிரி பேஸ் வாய்ஸ்ல பேசுற. என்ன பொண்டாட்டி உலக்கையிலே வாயை உடைச்சிருச்சா? ஏய் ஏய் ஏய், பேசாமடா. எதுக்குற அழுகுற நீ? பொம்பளைக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்டா. ஆம்பளைக்கு பிரச்சனை ஆளத்தரடா அப்படியே. சர்ரா சர்ரா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஏண்டா நீ பேசுறத பார்த்தா வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு போலையே. இந்த கருவாப்பையெல்லாம் ஒரு ஆளா? இவனுக்கு போய் அட்வைஸ் பண்றீங்க. போன கூட பாண்டி, அப்பு உன்கிட்ட பேசணுமா? பேசு. ஹலோ அப்பு, எப்படிடா இருக்க? என்னது டாவா? டேய் அப்பு சார்னு கூப்பிடு. என்னடா எதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சார் ஆயிட்டியா? டேய் என்ன நக்கலா? இப்ப நான் யாரு தெரியுமா? உனக்கு புரியுற மாதிரி சொல்லுன்னா 3 முகம் ரஜினி, காக்கி சட்டை கமல், ஊமை விழிகள் விஜயகாந்த், சாமி விக்ரம், காக்க காக்க சூர்யாக்கு அப்புறம் இந்த சூரப்புலி அப்புதாண்டா. அப்புதாண்டா அப்புதாண்டா.
அப்படின்னா அவங்கள மாதிரி நீ ஏதாவது போலீஸ் படத்துல நடிக்க போயா? ஏய் என்னடா ஆச்சு? பாருடா எப்படி என்ன கலாய்க்கிறானு. பின்ன நேர்ல பாக்குற எங்களுக்கே அந்த டவுட் இருக்கு, அப்புறம் அவனுக்கு இருக்காதா? ஹலோ ஹலோ ஹலோ, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறீங்க, காமிங்க. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான் பாப்பாத்தி பேசுறேன். யாரு? பாப்பாத்தியா? ஏய் என்னடா காக்கா வலிப்பு வந்த மாதிரி பண்ணிக்கிருக்க? பாப்பாத்திடா. டேய் என்ன ஃபீலிங்கா? செருப்பு பிஞ்சிரு உனக்கு. அது அடுத்த முண்டாட்டி ஒழுங்கா எமோஷனல கட்டுப்படுத்து. ஹலோ, என்ன ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது? ஹலோ ஹலோ சொல்லுடா. டேய், அடுத்த வாரம் நம்ம ஊர்ல காப்பு கட்டி திருவிழா நடத்துறாங்க. அதனால நம்ம பயலுகளை எல்லாரையும் கூட்டு வந்துரு. என்னது மறுபடியும் ஊருக்கா? சரிடா, நான் வரதுக்கு ட்ரை பண்றேன். சரி, நான் எல்லாரையும் கேட்டதா சொல்லு, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். பாய். யோ, அங்க என்ன வெட்டிக்கதை பேசிட்டு இருக்க? வந்து துணி தொய்வா. அழுக்கு துணியா? வர்றேன்டி.